and welcome to Shamu's Recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஈஸியா இன்ஸ்டன்ட்டா செய்யற மாதிரி ஒரு கஸ்டர்ட் ஹல்வா. ஹல்வால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. டக்குன்னு ஹல்வா செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா அது பெரிய ப்ராசஸ். அதனால எல்லாருமே கடைகளை தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனா கடைக்கு போயிட்டு வர நேரத்திலேயே ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியா வீட்லயே ஹல்வா செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டா கடைகளில் வாங்குறத விட டேஸ்டா சட்டுன்னு இந்த இன்ஸ்டன்ட் ஹல்வா செஞ்சிடலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. கடையில் வாங்குற 1/2 கிலோ ஹல்வாவோட காஸ்ட்டும் நம்ம வீட்டில் செய்கிற இந்த ஹல்வாவோட காஸ்ட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹல்வா செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்கா இருந்தாலும் சரி, வேற பாத்திரமா இருந்தாலும் சரி, நல்லா திக்கான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற எந்த கப்பா இருந்தாலும் நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க எந்த கப்ல கஸ்டர்ட் பவுடர் எடுக்கிறீங்களோ அதே கப்ல 2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க வெல்லம், நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதே கப்ல 3 கப் தண்ணியும் சேர்த்து இத கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஸ்டவ்ல வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் கவுண்டர் டாப்ல தான் இருக்கு. இத இந்த மாதிரி ஃபுல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல வச்சிரலாம். ஃப்ளேமை மீடியம் ஹைலே வச்சு குக் பண்ணுங்க. 2-3 நிமிஷத்துலயே கஸ்டர்ட் பவுடர் கெட்டியாக ஆரம்பிக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி திக்காகி வந்துருச்சு. இப்ப ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்க்கு மாத்திருங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த நெய் ஃபுல்லா ஹல்வா அப்சர்வ் பண்ணிரும். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு ஹல்வா பதம் வந்துருச்சு. இப்ப இதுல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸை நீங்க நெய்யில வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வறுக்காம அப்படியே தான் சேர்த்திருக்கேன். இந்த ஹல்வாக்கு மொத்தமே 20 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம கைவிடாம கலந்து விட்டா போதும். பாருங்க, பாத்திரத்துல ஒட்டாம சுருண்டு வந்திருக்கு. இதுக்கு மேல நெய் சேர்க்க வேணாம். நம்ம எடுத்திருக்கிற 1 கப் கஸ்டர்ட் பவுடருக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யே சரியா இருக்கும். நீங்க செய்யும் போது இந்த மாதிரி ஹல்வா ஒட்டாம வரல அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விடுங்க. நான் இதுல ஃப்ளேவருக்காக எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம எடுத்துருக்கிற கஸ்டர்ட் பவுடர்லயே மைல்டான வெனிலா ஃப்ளேவர் இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவரா வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு ட்ரேக்கு மாத்திரலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கிற தட்டுல கூட செட் பண்ணலாம். இதுல கொஞ்சமா நெய் தடவிட்டு சாப் பண்ண பாதாம்ஸ் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நட்ஸ் சேர்த்தா மேல பார்க்க அழகா இருக்கும். இப்ப ஹல்வாவை இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இத 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுறலாம். ஆறுனதும் நல்லா செட் ஆயிரும்.
இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹல்வா சூப்பரா செட் ஆயிருக்கு. இப்பவே பாருங்க ஓரங்கள் எல்லாம் ஒட்டாம பிரிஞ்சு வருது. ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இத கட் பண்ணிடலாம். கட் பண்றதுக்கு முன்னாடி கத்தியில கொஞ்சமா நெய்யோ ஆயிலோ தடவிக்கோங்க. அப்போ நல்லா ஒட்டாம பீஸ் போடுறதுக்கு வரும். ஃபைனலா நமக்கு டேஸ்டியான ஹல்வா ரெடி. சும்மா சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. நம்ம வீட்ல செஞ்ச ஹல்வான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஈஸியா வீட்லயே டேஸ்டியான ஹல்வா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இந்த ஹல்வா உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you all.